வெல்கம் டு டாக்டர் கபில் சேனல். நான் டாக்டர் பிரபாகரன், தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டரில் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்டாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். நம்ம பல நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம், நல்லாவே இருந்தார், திடீர்னு இறந்துட்டாங்க. சின்ன வயசு பையன் நல்லா இருந்தா திடீர்னு இறந்துட்டான். எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இறந்துட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், நிறைய செலிப்ரிட்டிஸ் அண்டு விளையாட்டு வீரர்கள், டீனேஜர்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாதிரி திடீர் மரணங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு எல்லாரும் பொதுவாக சொல்கிற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரடைப்புனால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். மாரடைப்பு பொதுவாக பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங் பழக்கம் உள்ளவங்களுக்கு நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 20களில் உள்ளவங்க, 30 வயசில் உள்ளவங்க, 40 வயசுக்கும் கீழே உள்ளவங்க, பெரும்பாலும் எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவங்க, எந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எதுவுமே இல்லாதவங்க சடனாக மாரடைப்பில் இறக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு பேர் தான் சடன் கார்டியாக் அரெஸ்ட். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இன்றைய டாப்பிக்கில் ஹார்ட் அட்டாக்கும் சடன் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, ரெண்டும் ஏன் வருது, இதுலேருந்து நம்ம எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க. மாரடைப்பு அப்படிங்கிறது இதய சதைகளுக்கு ரத்தத்தை கொண்டு போகக்கூடிய அந்த ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பை தான் நம்ம மாரடைப்பு அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த அடைப்புகள் பொதுவாக ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், இதெல்லாம் ஸ்மோக்கிங் பழக்கம் இதெல்லாம் உள்ளவங்களுக்கு இதய ரத்த தமனிகளில் கொழுப்பு படிவம் சேர்ந்து 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 திடீர்னு ஒரு நாள் அட் ஹைட் ஆஃப் ஒரு எமோஷன் ஆகும் போதோ இல்லை ஃபிசிக்கலாக ரொம்ப ஒர்க் பண்ணும் போதோ அந்த ரத்த குழாய்களில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டு பிளட்டு கிளாட் ஆகி முழுமையாக அந்த ரத்த ஓட்டம் அடைப்படுறது தான் மாரடைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சில மணி வினாடிகளில் இருந்து சில நாட்களுக்கு முன்பாகவே இது தொடங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதோடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? நெஞ்சு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வலி, எரிச்சல், முதுகுல வலி, கை தோள்பட்டைகளில் வலி, திடீர்னு வேர்த்து கொட்டுறது, ஒரு டயர்ட்னஸ் வர்றது, மூச்சு வாங்குறது, இதெல்லாமே மாரடைப்புக்கு உண்டான அறிகுறிகள். ரொம்ப ரேராக மயக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் இந்த ஹார்ட் அட்டாக் ஏற்படுறவங்க பார்த்தீங்கன்னா சுயநினைவோடு இருப்பாங்க. அவங்களாவே ஹாஸ்பிட்டல் போய் என்ன நடந்தது அப்படிங்கிற விவரத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு நினைவாக இருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ரத்த குழாய்கள் ஒரு அடைப்பு ஏற்படும் போது மீதமுள்ள ரத்த ஓட்டம் நல்லா செயல்பட்டு மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை தக்க வைக்கிறதுனால நினைவு இவங்களுக்கு நார்மலாக இருக்கும். இப்போது சடன் கார்டியாக் அரெஸ்ட் அல்லது திடீர் இதய செயலிழப்பு, இதை பற்றி பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக உள்ள இதயத்துடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதயம் ஆக்சுவலாக ஒரு மோட்டார் பம்பு மாதிரி தான். ஒரு மோட்டார் இயங்குறதுக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டி தேவையோ, இதயம் இயங்குறதுக்கும் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் தேவை. இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் எங்கேருந்து வருது? தனக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை இதயமே உற்பத்தி பண்ணிக்கிட்டு சில ஸ்பெஷலைஸ்டு நர்வ்ஸ் மூலமாக இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை இதயம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது ஹார்ட் சீராக பம்ப் ஆகுது. இந்த சீரான பம்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 முதல் 100 முறை நடக்கிறதுங்கிறது நார்மல். இதை தான் நம்ம பல்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுறோம், மானிட்டர் பண்ணுறோம். இப்போது இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் உற்பத்தி ஆகுறதுலையோ இல்லை இது கண்டக்ஷன் நடக்கிறதுலையோ ஏதேனும் ஒரு கோளாறு ஏற்பட்டால் அதனால் திடீரென இதயம் செயலிழந்து நிற்கும் போது மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் ஸ்டாப் ஆகி மயக்கம் அடைஞ்சு கொலாப்ஸ் ஆகி விழுகிறது தான் நம்ம சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இந்த சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே இதய நோய்கள் உள்ளவர்களுக்கும் வரலாம். இது வரைக்கும் தனக்கு இதயத்தில் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாதவங்களுக்கும் இது ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த சடன் கார்டியாக் அரெஸ்ட் பார்த்தீங்கன்னா சில நொடிகள்ல இருந்து மேக்சிமம் 1 மணி நேரத்துக்குள்ளேயே நம்மளோட உயிரை பறிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போது மாரடைப்புக்கும் சடன் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரடைப்புன்னு வரும்போது பேஷண்ட்டுக்கு நெஞ்சு வலி, மூச்சு வாங்குறதுன்னு தொந்தரவு இருந்தாலும் அவருக்கு சுயநினைவு இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். பட் இந்த சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது திடீர்னு நமக்கு மயக்கத்தை ஏற்படுத்தி படபடப்போ இல்லை வேர்வையோ ஏற்படுத்தி சில மணி நொடிகள்லேயே நம்ம கொலாப்ஸ் ஆகி விழுகிறது தான் மிகப்பெரிய வித்தியாசம். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹார்ட்டுங்கிறது ஒரு பைக்கு மாதிரி. இந்த பைக்கு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ப்ராப்ளம்னாலேயோ ஒரு இக்னைஷன் ப்ராப்ளம்னாலேயோ ஸ்டாப் ஆச்சுன்னா அது சடன் கார்டியாக் அரெஸ்ட். அதுவே ஒரு ஃபியூவல் இல்லாமல் தடுமாறி நின்று அதுக்கு பிறகு வண்டி நின்றுச்சுன்னா அது பேர் ஹார்ட் அட்டாக். இது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இந்த ஹார்ட் அட்டாக்கும் சடன் கார்டியாக் அரெஸ்ட்டும் வரதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக ஹார்ட் அட்டாக் வருவதற்கான முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய், ஹை கொலஸ்ட்ரால், ஹை பிபி, ஸ்மோக்கிங் பழக்கம், சில ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்க, உடல் உழைப்பு இன்மை, இப்போ நவடேஸ் ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்டு சீரான தூக்கமின்மை இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த சடன் கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை 2 வகையாக பிரிச்சுக்கலாம்.
40 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கும் 40 வயசுக்கு குறைவானவர்களுக்கும் சடன் கார்டியக் அரெஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த 40 வயதிற்கு மேலானவர்களுக்கு பெரும்பாலும் சடன் கார்டியக் அரெஸ்ட் வரதுக்கு முக்கியமான காரணம் கொரோனரி ஆர்டரி டிசீஸ், அதாவது இதய ரத்த குழாய்களில் உள்ள கொழுப்பு படிமம் சேர்றது தான். பெரும்பாலும் இவங்க ஹார்ட் அட்டாக்காக தான் நம்ம ப்ரெசென்ட் ஆகிறாங்க. ரெண்டாவது காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெரும்பாலும் 40 வயசு குறைவாக உள்ளவங்களுக்கு திடீர் மரணங்கள் வர்றதுக்கான காரணம் வந்து அரித்மியா அப்படிங்கிற இதயம் சீரற்ற முறையில் துடிக்கிறது. இது ரொம்ப வேகமாகவும் துடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ரொம்ப குறைவாகவும் துடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீரான இதய துடிப்பு அப்படிங்கிறது ஒரு வினாடிக்கு 60லிருந்து 100 முறை இதயம் பம்ப் பண்ணணும். சில நபர்களுக்கு திடீர்னு இதயம் வந்து பார்த்தீங்கன்னா 200, 300, 400 அப்படின்னு சொல்லி வேகமாக பம்ப் ஆகும்போது இன்எஃபெக்டிவ் பிளட் பம்பிங் நடக்கும். அதனால திரும்ப மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சி சடனாக கொலாப்ஸ் ஆகி விழுந்துருவாங்க. சில நபர்களுக்கு இதய துடிப்பு ரொம்ப குறைவா 30, 20 அப்படின்னு போகும்போதும் சடன் கார்டியக் அரெஸ்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக்காக இந்த ஸ்பெஷலைஸ்டு நரம்புகளில் ஏற்படக்கூடிய கண்டக்ஷன் டிஸ்டர்பன்ஸ் தான் இதுக்கான காரணம். அடுத்தது சடன் கார்டியக் அரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்துடைய சதை பகுதிகளில் ஏற்படுகிற மாற்றங்கள். இதுல முக்கியமானது சொல்லக்கூடியது ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோ மயோபதி, அதாவது ஜெனட்டிக் காரணங்களால் இதயத்துடைய புரோட்டீன்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனையினால இவங்களுடைய இதய சதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும். இந்த திக்கான இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டங்களையும் வேறுபாடு வரும், இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன்லையும் நிறைய டிஸ்டர்பன்சஸ் நடக்கும். இதனால திடீர்னு இவர்களுக்கு வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீரற்ற இதய துடிப்பு ஏற்பட்டு சடன் கார்டியக் அரெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸில் டைலேட்டட் கார்டியோமயோபதி, அதாவது இதய சதைகள் வலுவிழந்து வீக்கமாக பலூன் மாதிரி வீங்கி இதில் நிறைய ஸ்கார் உருவாகும். இந்த தழும்புகள் வந்துட்டு எகைன் இதய கண்டக்ஷன்ஸுக்கு எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷனுக்கு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தி அது மீண்டும் வந்து திடீர் சடன் கார்டியக் அரெஸ்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. அடுத்த குரூப் இந்த சடன் கார்டியக் அரெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்வுலார் ஹார்ட் டிசீஸ், இருதய வாழ்வு பிரச்சனை உள்ளவர்கள். பிறப்பிலேயே ஏற்படலாம், அல்லது சில இன்ஃபெக்ஷன்ஸ்னால ஏற்படலாம், இல்லை வயது முதிர்ச்சியினால ஏற்படக்கூடிய டீஜெனரேட்டிவ் காசஸ்னால ஏற்படலாம். இந்த ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ், வால்வுலார் ஹார்ட் டிசீசஸ் எகைன் சடன் கார்டியக் டெத்தை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது 30, 40 வயசு குறைவானவங்களுக்கு ஏற்படக்கூடிய சடன் கார்டியக் அரெஸ்ட் காரணமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இருதய பிறவி கோளாறுகள், அதாவது பிறக்கும் போதே இதயத்தில் வால்வு பிரச்சனைகள், ஹார்ட்டில் ஓட்டை, அப்நார்மலாக இதயம் கனெக்ட் ஆகிருக்கிறது, ரத்த குழாய்கள் அப்நார்மலாக இருக்கிறது, இது எல்லாமே கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். இதுவும் திடீர் இதய செயலிழப்புக்கு ஒரு காரணம். இது போக சடன் கார்டியக் அரெஸ்ட்டுக்கு உண்டான காசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன், ட்ராமா, ஹீட் ஸ்ட்ரோக், எலக்ட்ரோலைட் அப்நார்மாலிட்டிஸ், இது எல்லாமே சடன் கார்டியக் டெத்தை உருவாக்கக்கூடிய காரணங்கள். ஸோ யாருக்கெல்லாம் சடன் கார்டியக் டெத் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டவங்க, ஹார்ட் ஃபெயிலியர் உள்ளவங்க, அதுலேயும் முக்கியமாக ஹார்ட்டுடைய பம்பிங் கெப்பாசிட்டி 35%க்கும் குறைவாக உள்ளவங்க, குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் சின்ன வயசுல இறந்து போனவங்க, ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க, இருதய பிறவி கோளாறுகள் உள்ளவங்க, இவங்க எல்லாருமே சீரான இடைவெளியில் அவங்க டாக்டரை பார்த்துக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து இப்போ இந்த ஹார்ட் அட்டாக், சடன் கார்டியக் டெத், இது ரெண்டுத்துல எது மோசமானது, எது ரொம்ப காமனானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்குங்கிறது ரொம்ப காமனானது. எல்லா ஹார்ட் அட்டாக்கும் சடன் கார்டியக் டெத்தை உருவாக்காது, ஆனால் சடன் கார்டியக் டெத் வருவதற்கு ஹார்ட் அட்டாக் ஒரு முக்கியமான காரணம். இது ரெண்டுமே மோசமான ஒரு நோய்கள் தான். இந்த சடன் கார்டியக் டெத் அப்படிங்கிறது சில மணி நொடிகள்லேயே நம்மளுடைய உயிரை பறிக்கக்கூடிய ஒரு நோய். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதுக்கான திடீர் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டு உடனே சிபிஆர்னு சொல்லக்கூடிய முதலுதவி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நமக்கு தெரியும் போது, அதோடைய அறிகுறிகளாக தெரியும் போது உடனே இந்த லோடிங் டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலுதவி மருந்துகளை எடுத்துட்டு அடுத்துள்ள ஹாஸ்பிட்டலில் போய் உடனே இசிஜி எடுத்து கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்க்கறது நல்லது. எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, ஓகே டாக்டர், இந்த ஹார்ட் அட்டாக் சடன் கார்டியக் டெத்லேருந்து எப்படி நம்மளை தற்காத்து கொள்ளுது, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் உள்ளவங்க கரெக்டாக மெடிசன்ஸை எடுத்துக்கிட்டு அவங்க டாக்டருடைய அட்வைஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய நம்பர்ஸை கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கிறேன். ரெண்டாவது, இது வரைக்கும் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா நீங்கள் 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பீரியாடிக்கல் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும். அதுலேயும் பர்டிகுலராக ஒரு விகரஸ் ஸ்போர்ட்ஸ், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு பேசிக்காக ஒரு இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் இந்த ஒர்க்கப்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுபோல் விகரஸ் எக்ஸசைஸ் அண்ட் ட்ரைனிங்க்கு போகிறது ரொம்ப நல்லது. அடுத்த மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டு டயட், கொழுப்பு உணவுகளை தவிர்த்துட்டு கார்போஹைட்ரேட் ரிச் டயட்டை குறைச்சிக்கிட்டு நிறைய ப்ரோட்டீன்ஸ், ஹெல்த் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணணும். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா
அவாய்ட் ஸ்மோக்கிங். இந்த புகைப்பழக்கம் வந்து ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்துது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டீஸ்ட்ரெஸ், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து விடுபட்டு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி வாக்கிங் போகணும். மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் அடிக்வேட் ஸ்லீப், மினிமம் ஒரு 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப். இதெல்லாம் தான் நம்ம ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுருக்கக்கூடிய முக்கியமான வழிமுறைகள். நன்றி, வணக்கம்.